எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நான் சாக்லேட் யூஸ் பண்ணி நிறைய டெசர்ட்ஸ் செஞ்சுருக்கேன். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இன்னொரு அருமையான ஒரு சாக்லேட் டெசர்ட் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான சாக்லேட் ஃபட்ஜ் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம கேக்கு செஞ்சு அது மேலே ஐசிங்கும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். சாக்லேட் ஃபட்ஜ் கேக் செய்ய நாம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மைதா 1.25 கப், கொக்கோ பவுடர் 3/4 கப், உப்பு 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1.5 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1.5 டீஸ்பூன், சர்க்கரை 2 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க ஆரம்பிக்கலாம். வெஜிடபிள் ஆயில் 1/2 கப், வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன், 2 முட்டை, பால் 1 கப் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் ஸ்மூத்தாக கலந்ததும் கடைசியாக 1 கப் சுடு தண்ணி ஊற்றி இன்னும் ஸ்மூத்தாக கலந்துடுங்க. இப்போ சாக்லேட் கேக் மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கேக் டின்ல வெண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் அதை போட்டு கூட நீங்கள் கேக் டின்னை ரெடி பண்ணிக்கலாம். கேக் டின்ல வெண்ணெய் தடவிட்டு மேலே கொஞ்சம் மைதா மாவு தூவி டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி செய்யறதுனால கேக் கொஞ்சம் டின்ல ஒட்டாமல் நல்ல ஷேப்பாக வரும். பார்த்தீங்களா, நம்ம செஞ்சு வச்ச கேக் மாவு எவ்வளோ ஸ்மூத்தாக க்ரீமியாக இருக்குன்னு. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம வெண்ணெய் தடவி வச்சிருக்கிற கேக் டின்ல ஊற்றுங்க. கேக் டின்னோட 3/4 அளவு மட்டும் ஊற்றுங்க. கேக் வேகும் போது டின்ல கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் தான் நல்ல கேக் ரேஸ் ஆகி வரும். இந்த கேக்கை 180 டிகிரியில் ஒரு 45 நிமிஷத்துக்கு பேக் ஆக விடுங்க. கேக் ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஐசிங் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு சாஸ்பேனை எடுத்துக்கோங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சு 200 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுங்க. இது கூட 200 கிராம் சாக்லேட் சேர்த்துக்கோங்க. சாக்லேட் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்க, சாக்லேட்ஸ் ஃப்ரெஷ் க்ரீம் கூட நல்லா மெல்ட் ஆகியிருக்கு. கேக் நல்லா பேக் ஆயிடுச்சு. முழுசாக ஆறட்டும். ஆறுனதும் ஒரு சின்ன கத்தி வச்சு அப்படியே ஓரத்தில் கேக் டின்லேருந்து எடுத்து விட்டுருங்க. கேக் டின் மேலே ஒரு பிளேட்டை வச்சு அப்படியே கேக் டின்னை திருப்புங்க. நம்ம ஓரத்தில் எடுத்து விட்டதுனால கேக் அப்படியே டின்லேருந்து அந்த பிளேட்டுக்கு வந்துடும். கேக் சூப்பராக பிளேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ கேக்கை நடுவில் 2ஆக வெட்டிக்க போகிறேன். கேக் நடுவில் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற சாக்லேட் ஐசிங்கை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இப்போ இன்னொரு லேயர் கட் பண்ணி அதுலேயும் சாக்லேட் ஐசிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கடைசியாக டாப் லேயர் கேக் வச்சு அதையும் மேலேயும் கேக் சைட்லேயும் ஃபுல்லாக ஐசிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சூப்பரான சாஃப்டான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. வாவ், அந்த அருமையான சாக்லேட் ஃபட்ஜ் கேக் பார்த்த உடனே செஞ்சு சாப்பிடணும்னு தோணலையா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.